லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. வகுப்பு 12 இயல் 2 இனிக்கும் இலக்கணம் 4 வகை பொருத்தங்கள்ன்றத பத்தி பார்க்க போறோம். இயல் 1ல பாத்தீங்கன்னா தமிழா எழுதுவோம், எழுத்துப்பிழைகளை எப்படிலாம் தவிர்க்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு 4 வகை பொருத்தங்களை பத்தி பார்க்க போறோம். ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ, சொல் அமைப்பிலோ, தொடர் அமைப்பிலோ, சொற்பொருள் அமைப்பிலோ மாற்றங்கள் காலப்போக்கில் ஏற்படும். தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இம்மாற்றங்களை நம்ம என்ன செய்யணும்? இம்மாற்றங்களை காலப்போக்கில் ஏற்ற அந்த மாதிரி எல்லாவித தழுவிக்கொள்வதற்காக கொள்கிற வகையில் எல்லா மாற்றங்களும் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை. இந்த காலத்துக்கேற்ற மாதிரி இலக்கணம் நமக்கு தேவை. மொழியின் வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்புடையன. மொழியின் அடிப்படை பண்புகள் யாவை அப்படின்னா, மொழியின் அடிப்படை பண்புகள் திணை, பால், எண், இடம். திணைனா என்ன? ஒழுக்கம்ன்ற பொருள். இதுல திணைனா ஒழுக்கம்ன்ற பண்பு. அதுல உயர்திணை, அஃறிணை 2 வகைப்படும். பால்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு 5 வகைப்படும். எண்ணா ஒருமை பன்மை, எண்ணிக்கை குறிப்பது. ஒன்றன் பெயரை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. இடனா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னை பற்றி குறிப்பது, முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிப்பது. தன்மை முன்னிலை ரெண்டுமே இல்லாம வேறொருத்தரை குறிப்பது படர்க்கை. இப்ப இதுதான் மொழியின் அடிப்படை பண்புகள் யாவைன்னு கேட்டாங்கன்னா, மொழியின் அடிப்படை பண்புகள் திணை, பால், எண், இடம். இவை சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவும். நம்ம ஒரு சொற்றொடர் ஆங்கிலத்துல சென்டென்ஸ், சொற்றொடர்னா ஆங்கிலத்துல சென்டென்ஸ். இது நம்ம விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் தான் உதவும். தமிழ் மொழியில் பெயர்ச்சொற்களும் வினை சொற்களும் எண், திணை, இடம் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று பெற்றதை குறிப்பதுதான் வினைமுற்று. எழுவாய்னா ஒரு பெயரை குறிப்பது, அதாவது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த வினைமுற்று, அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்களும் பொருந்துவதாக அமைகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, எழுவாயை வைத்துக்கொண்டே அந்த வினைமுற்று திணை, எண், பால் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. முருகன் நூலகம் சென்றான். இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய் முதல்ல வருதுதான் எழுவாய். முருகன் என்னும் எழுவாயே என்னென்ன நமக்கு உணர்த்துது? முருகன் என்னும் எழுவாயே திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகிறது. எழுவாய் தன் பெற வேண்டிய வினைமுற்றை எப்படிலாம் பெறுது பாரு. உயர்திணை, முருகன்றது உயர்திணை இல்லையா. பால் என்னது? ஆண் பால். எண்ணினா ஒருமை, ஒத்ததான முருகன்றது ஒருமை. இடம்னா படர்க்கை. முருகன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆகியவை பொருத்தமுடன் அமையுமாறு பெறுகிறது. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் அறியலாம். பயனிலைனாலும் வினைமுற்றுனாலும் ஒன்றுதான். பயனிலைனாலும் வினைமுற்றுனால அந்த செயலை, அந்த தொடரை முடிக்க வரதான் வினைமுற்று. அதோட பேர் தான் பயனிலை. இப்ப 4 வகை பொருத்தங்கள்னா திணை, பால், எண், இடம்னு சொன்னோம். இன்னைக்கு திணை பாகுபாடுனா என்னன்னு பார்க்க போறோம். பாகுபாடு, திணை பாகுபாடுனா வேறுபாடு, வேறு ஒன்றும் இல்ல. திணை பாகுபாடு. உலக மொழிகள் அனைத்திலுமே பெயர் சொற்கள் மிகுதி என்பர். இது கேட்கலாம் உங்களுக்கு. உலக மொழிகள் அனைத்திலுமே டேஷ் மிகுதி என்பர் அப்படின்னா பெயர் சொற்கள் மிகுதி என்பர். அந்த பெயர் சொற்களை திணை அடிப்படையில் 2 வகையா பிரிப்பர். ஒன்று உயர்திணை பெயர், இன்னொன்று அஃறிணை பெயர்.
இந்த மாதிரி வேறுபாடு எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு, இது ஒரு மதிப்பெண் வினா. தமிழின் திணை பாகுபாடு டேஷை அடிப்படையாக கொண்டு இலக்கண நூலால் அமைத்து கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண நூலால் அமைத்துள்ளனர் எப்படி, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு திணை பாகுபாடு படுத்தியிருக்காங்க. உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. தொல்காப்பியர் சொல் 1. இந்த தொல்காப்பியர் நூற்பால மக்களை சுட்டப்படுவோ உயர்திணை, அவரல்லாத பிற எல்லாமே அக்ரிணைன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான வேறுபாடு ஆங்கிலத்திலும் இல்ல, வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினா சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. அங்கே நடப்பது யார், நடப்பது யார், அங்கே நடப்பது எது, அங்கே நடப்பது எது. இத்தொடர்களில் பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலையை உயர்திணையாகவும் எது என்ற பயனிலையை அக்ரிணையாகவும் வேறுபடுத்தப்படுகிறது. அந்த யாருன்றத வைத்து உயர்திணை, எதுன்றத வைத்து அக்ரிணையுமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை, கதிரவன். இது இருதிணைக்கும் பொதுவான பெயர்களாக வரும். இருதிணைகளுக்கும் பொதுவான பெயர்களாக வருகிறது. இது எழுவாயுடன் வரும்பொழுது, இது எழுவாயா வரும்போது, குழந்தையும் கதிரவும் எழுவாயா வரும்போது அதோட வினை முடிவு எப்படி இருக்குன்னா இருதிணைக்கும் உட்பட்டதாக இருக்கும். இருதிணையும் பெற்று வரும். இருதிணையும் பெற்று வரும். எப்படின்னா குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா அக்ரிணை தான், அந்த முடிப்பு தான் பெரும்பாலான வழக்காக வருவது, பெரும்பாலான வழக்காக உள்ளது. அக்ரிணையுடைய முடிப்பு தான் பெரும்பாலான வழக்காக உள்ளது. இரண்டாவது பால் பாகுபாடு. பால் ஐவகை பால்கள், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் சொன்னோம் இல்லையா. அந்த பால் பாகுபாடு தமிழ்ல பால் பகுப்பு இலக்கண அடிப்படையிலே அமைந்துள்ளது. இலக்கண அடிப்படையிலே அமைந்துள்ளது. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழுள்ள பெயர்கள் படக்க இடத்தில் வரும். பயனிலை விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, அன் முதலியவை பால் பகுப்பை உணர்த்துகின்றன. பால் பகுப்பை உணர்த்துகின்றன. அடுத்தது கவனிங்க, ஆண், ஆள், ஆர், அது, அன் இல்லையா. பயன்தமிழில் ஐம்பால்களுள் பலர் சொல், பலர்பால், பலர்பால் சொல், பலர்பாலுடைய சொல் பன்மையிலும், பலர்பாலுடைய சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில நேரங்களில், சில வேளைகளில் ஒருமையிலும் வரும். அது எப்படின்னா பாருங்க, மாணவர் வந்தனர், மாணவர் வந்தனர் பன்மை. ஆசிரியர் வந்தார், ஆசிரியர் வந்தார், இது ஒருமை. ஆனா இக்கால தமிழ்ல பாத்தீங்கன்னா பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மையில் பன்மை பாலை உணர்த்துவது கிடையாது. ஒருமையை மட்டுமே உணர்த்துகிறது. பன்மையை உணர்த்துவது கிடையாது, ஒருமையை மட்டுமே உணர்த்துகிறது. அந்த பன்மையை விகிதியை உணர்த்துறதுக்கு என்னன்னா கல் என்ற விகிதி சேர்க்கப்படுகிறது. என்னன்னு கவனிங்க, கல் என்ற விகிதிக்கு என்னன்னா அவர் வந்தார், இது ஒருமை. அவர்கள் வந்தார்கள், இது பன்மை.
அவர்கள் வந்தார்கள். இது பன்மை. தமிழில் உயர்திணை ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. இப்பெயர்கள் தொடரில் அமையும் பொழுது அது வினைமுற்றை வைத்துதான் அந்த பால் அறியப்படுகின்றது. எடுத்துக்காட்டு பாருங்க, தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினார். இத்தொடர்ல பால் விகுதிகள் பெறாமல் இருக்கு, விகுதி பெறாமல் இருக்கு. ஆனா உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால் வேறுபாட்டை காட்டுகிறது. எப்படின்னா, தங்கமணி பாடினான் ஆண், தங்கமணி பாடினான் பெண் இல்லையா, இது ஆண். அதை வைத்துதான் நம்ம வினைமுற்றோடைய அதை வைத்துதான் அந்த பால் வகுப்பை நம்ம அறிய முடிகிறது. ஆண் பெண் தம்பி தங்கை அப்பா அம்மா தந்தை தாய். அக்ரிணையில பாத்தீங்கன்னா ஆண் பெண் பால் வகுப்பு மரபில் இருந்தாலும் வினைமுற்றில் அவற்றை வேறுபடுத்தி காட்டும் பால் வேறுபடுத்தி காட்டும் அவற்றை வேறுபாடுகள் அதுல இல்லை. எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அதோட ஒருமை பன்மையை வைத்துதான் அது என்னது ஒன்றன் பாலா இல்ல பலவின் பாலா நம்மளால அறிய முடிகிறது. காளை உழுதது பசு பால் தந்தது. இத்தொடர்களில் காளை ஆண் பாலாகவும் பசுவை பெண் பாலாகவும் உள்ளன. ஆனால் என்னது வினைமுற்றுல பால் பாகுபாட்டிற்குரிய அந்த விகுதி பெறாமலே ஒன்றன் பால் விகுதியை மட்டும் பெற்று வந்துள்ளது. ஆனா தற்காலத்தில் என்ன பண்றாங்க, தற்காலத்தில் அந்த அக்ரிணையிலும் சில மாற்றங்கள் வந்துள்ளது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டினத்துல பெண் பாலை குறிக்க பசுமாடு எனவும் ஆண் பாலை குறிக்க காளை மாடு எருது எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. இதே போன்று பிற விலங்குகளுக்கும் ஆண் குரங்கு பெண் குரங்கு என்றும் சொற்கள் வேறுபடுத்தப்படுகின்றன. எழுவாயுடன் அந்த ஆண் பெண் எழுவாய் பொதுப்பெண் அந்த ஆண் பெண் என்ற பால் பாகுபாட்டிற்காக அந்த எழுத்துக்கள் அந்த சொற்களை முன்வைத்து வழங்கப்படுகின்றன. இன்றைய வகுப்புல திணை பாகுபாடு என்னது, அடுத்தது பால் பாகுபாடுன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த வகுப்புல இட பாகுபாடு எண் பாகுபாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் மாணவர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.